கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வார். நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் அப்படிங்கிறார். எத்தனையோ முறை நான் கூப்பிட்டுட்டேன் ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லையே என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடுவாய், நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படிங்கிறார். இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம ஒன்று கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு செவி சாய்க்கும் போது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கூப்பிடும்போது நான் மறு உத்தரவு உனக்கு நான் கொடுப்பேன். எப்போது அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடு. வியாதி உள்ளவர்களை நீ அவங்கள பார்த்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல், அவர்களை விசாரி. இந்த காரியங்களை எல்லாம் நீ செய்யும் போது நான் உடனடியாக மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பசி உள்ளவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க மறந்து போகிறோம், வியாதி உள்ளவர்களை பார்த்து ஆறுதல் சொல்ல மறந்து போகிறோம். இந்த ரெண்டையும் தான் செய்யுங்க. இதை செய்யும் போது, நீ கூப்பிடும்போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை பெற்று மகிழ்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.